திதியில ஆடக்கூடிய தெருக்கூத்து நாடகம். சரி சரி. இந்த 2 மாதமாக அம்மாவுடைய திருவிழா காரணத்தினால பூச்சாட்டி விட்டா அம்மா மக்களுக்காக விரதம் இருக்கிறான். சரி சரிங்க. இதுல ஆடல் பாடல் எந்த ஒரு பொங்கல் பூஜை எதுவுமே இல்லாம நமக்காக விரதம் இருக்கிறாள் அம்மாள் பச்சி அம்மா. அதனால இந்த ஆடல் பாடல்லாம் அந்த நேரத்துல விடக்கூடாதுன்னு சொல்லி இந்த அம்மாவாசை இந்த 2 மாசத்துலயே தள்ளி வரும் உதிரோ பூசையில கூத்து பூசையில உதிரோ துடைக்க நினைக்கி இந்த கூத்து ஆடுறோம். இந்த மாதம் 51வது மாத தெருக்கூத்து. 51வது மாதம் தெருக்கூத்து. ஆமா சரி சரிங்க. ஏற்கனவே இந்த கூத்து நான் ஆடிருக்கிறோம். எப்பன்னா மதியத்துல ஆடணும். மதியத்துல ஆடணும். 17 ராத்திரி மதியத்துல கூத்தாடணும். அதுல 8வது நாள் கூத்தா 8வது மாச கூத்தாக பௌர்ணமி கூத்தா இந்த நாடகத்தை ஆடணும். ஆனா ஒருத்தர் கூட இல்ல பாக்குறதுக்கு, ஒரு ஜனம் கூட கிடையாது. இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்கன்னா அருள்மிகு பச்சியம்மன் அருளால தான். நான் என்னையே பெருமையா பேசிக்கல. விடிய காலம் தண்ணி ஊத்தி உருட்டி விடுறாங்க. அளவு கவுண்டரும் அந்த டீ கடைக்காரரும் வந்து பாட்டு ஏப்பா இப்படி ஆடுறீங்க ஒருத்தருமே இல்லையே அப்படின்னாரு. இதே கந்தசாமி என்ன யாருமே இல்ல தூங்கலான்னாரு. நான் அதுக்கு என்ன சொன்னேன்னா எங்க சாமி கூத்து பாக்கும் அப்படின்னு சொன்னேன். சரி. அது மட்டும் இல்ல 2:30 மணிக்கு ஒரு அம்மா குழந்தையோட கேட்டு மேல அந்த அம்மா தலையை வச்சு படுத்திருந்தது. குழந்தை மடியில கால் ஆட்டிக்கிட்டு இருந்தது. நான் முனிவர் வேஷம் போட்டு போய் அம்மா நீ ஆறுன்னு அப்படின்னுது. அப்படியே ரிவேஸ் வந்து உழந்துட்டேன். இது 8வது ராத்திரி ஆடின கூத்த நடந்த மகிமை. இந்த அம்மா ₹1000 கூத்து பாக்குது. சரியா? இன்னைக்கு 51வது மாசமாக இதுவரையிலும் எந்த நாடகத்தையும் 2வது தடவை ஆடல. நாடகம் ஆடுறோம். 8வது ராத்திரி ஆடினத்தை இன்னைக்கு ஆடுறோம். சரி சரி. வந்திருக்க பொது ஜனங்களுடைய ஒத்துழைப்பால நாங்க ஏதோ ஜீவனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நண்பா. அப்படி இருந்தாலும் இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக அருமை மாமா ஆரூர்பட்டி ராஜமாணிக்க மாமா அவர்கள் வந்துள்ளார். சரிங்க. அது மட்டுமல்ல எனது சிறிய தந்தையாக வழங்கப்பட்ட ஆலாகாடு சுப்பிரமணியப்பா வந்திருக்கிறாரு. மற்றும் நாடக கலைஞர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. அவருடைய குடும்பங்களும் இங்க வந்திருக்கக்கூடிய பொதுமக்களுடைய குடும்பங்களும் சரி சரி. தாயே பச்சி அம்மா நான் உன்னை மன்றாடி கேட்டுக்கிறேன். வந்திருக்கிறவங்க எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தி ஆகணும். அவரவர் நினைக்கும் எண்ணங்கள் இனிதே நிறைவு பெறணும். அவங்க செய்யும் தொழில மேன்மை முன்னேற்ற வளர்ச்சி நல்ல வருமானத்தை கொடுத்து குழந்தைகளுக்கெல்லாம் சிறப்பான கல்வி கொடுத்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து போக்குவரத்தில் யாதொரு இடையூறுமின்றி சீரும் சிறப்புமாய் பல்லாண்டு கால வாழ உன் திருவடி போற்றி செய்கிறேன். நின்ன உடனே சரி சரி இந்த ரேடியோவுல அலவன்ஸ் பண்ணிட்டு போகும்போது கொடுக்குறாங்க பணம். அன்பு தெய்வங்கள் அவங்க குடும்பங்கள் வந்திருக்கும் நாடக கலா ரசிக பெருமக்களுடைய குடும்பங்கள் நாடக கலைஞருடைய குடும்பங்கள் எவ்வளவு டீ குடிச்சாலும் சரி 500 தான் வாங்கிக்கிறாரு. அன்பு மாமா அவருடைய குடும்பம், ஆட்டோக்காரர் வடிவேல் குடும்பம், யாவற்ற குடும்பமும் சீரும் சிறப்புமாய் வாழ. அதே போல எங்க வேணாலும் இன்னைக்கு கூத்து ஆடுது. 4 இடத்த ஆடுது. ஆனா 3 நாளைக்கு முன்னாடியே போன் போட்டாரு. சரி சரி என்ன ஒற்றாதன்னாரு. யாரு? உலகமெல்லாம் நம்மளுக்கு திரையில வெளிப்படுத்தி வரக்கூடிய அருமை அண்ணன் வெள்ளாளப்பட்டியை சேர்ந்த செல்வண்ண குடும்பங்களும் யாவற்ற குடும்பங்களும் சீரும் சிறப்புமாய் வாழ மீண்டும் ஒரு தர பச்சியம்மனை பிரார்த்திக்கின்றேன். புராணத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய
போய் நம்ம நாடகத்தை எதிர்பார்த்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவங்களுக்கு எல்லாம் கை கால் வலி நீங்கி நோய் நொடி பிடிபிடிகள்லாம் நீங்கி சீரும் சிறப்புமாய் வாழ பச்சையம்மனை பிரார்த்திக்கின்றேன். தாயே பச்சையம்மா, எனக்கு இடுப்பு வலி தொந்தரவு அதிகமா இருக்குதா, ஆஸ்பத்திரி போற நல்லா ஆவல, இதா நல்லா இருக்குன்னு சொல்லி கும்பிட்டு வை போடுன்னு சொல்றாரு. தாயே பச்சையம்மா கை காலுக்கு நல்ல சௌரியத்தை கொடுத்து நோய் நொடி பிடிபடைகள் நீக்கி சீரும் சிறப்புமாய் வாழ பச்சையம்மனை பிரார்த்திக்கின்றேன். அத்தனாரி ஐயா அவர் சொத்திலிருந்து 50 ரூபாய் கூட கொடுத்துள்ளார். பண்டார்த்தாங்காடு அத்தனாரி அவர் சொத்திலிருந்து 50 ரூபாய் கொடுத்துள்ளார். அவர் செய்யும் தொழிலை மேன்மை முன்னேற்ற வளர்ச்சி வருமானத்தை கொடுத்து சீரும் சிறப்புமாய் வாழ பச்சையம்மனை பிரார்த்திக்கின்றேன். அப்படி தூர்வாய்த்தல் கர்வம் என்ற நாடகத்தில் அதாவது காத்தல் அணித்தல் குடைத்தல் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தியில் முதல் கடவுள், மும்மூர்த்தியில் முதல் கடவுள் பிண்டம் பிடிக்கும் பிரம்மா சபைக்கு வருகிறார். பிண்டம் பிடிக்கக்கூடிய பிரம்மா வருகிறார். ஆமா, சரி சரிங்க. அவர்கிட்ட அடக்க சதக்கத்துடன் நடந்து ஆசீர்வாதத்தை பெற்று சரி வாழ்வில் எல்லா வளங்களையும் பெற்றுக்க. அப்படியா? நான் வர்றேன், அவர் வந்துருவார். இடையங்காடு கந்தாயம்மா அவர் சக்தி வந்து 100 ரூபாய் கூட கொடுத்துள்ளார். சீரும் சிறப்புமாய் பல்லாண்டு கால வாழ பச்சையம்மனை பிரார்த்திக்கின்றேன். தான் பையனுக்கு வேலை கிடைக்கணும்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிறாங்க. கும்பிட்டு இருக்கிறேன், நானும் கும்பிட்டு இருக்கிறேன்னு இருக்காங்க. வேலை கிடைச்சிச்சுன்னா அடுத்த அமாவாசை கூத்துக்கு 1000 ரூபாய் நம்ம கூட கொடுக்குறேங்கிறாங்க. பச்சையம்மா கூட துணை போய் பக்கத்துணை போய் பாதுகாப்பை கொடுத்து சீரும் சிறப்பும் பேரும் புகழோடு வாழ நல்ல பதவி கிடைக்கணும்.